ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸ் பேசிக்காக பிகினர்ஸ்க்காக எடுக்கிறேன். இப்போ நம்ம டிசைன்ஸ் போடணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு plain பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கோன் வந்து எப்படி மேக் பண்ணணும், எப்படி கோன் ரோல் பண்ணுறது, பேக் பண்ணுறது எல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறமா அப்கமிங்ஸ் வீடியோஸில் உங்களுக்கு நிறைய டிப்ஸு, கோன்ஸ் ரெடி பண்ணுறது, பேஸ்ட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங், இப்போது கோனில் வந்து கோனில் இருந்து பேஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது உங்களோட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கோனோட பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது இந்த லைன், அதுக்கு கீழே இன்னொரு லைன், அதுக்கு கீழே இன்னொரு லைன். இந்த மாதிரி நம்ம 4 லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்குறோன்னா லைன்ஸ் வந்து இந்த சைடில் இருந்து மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. மேலே இருந்து கீழே போகிற மாதிரி, அப்புறம் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி, அப்புறம் இந்த சைடு. இந்த 4 சைட்ஸ்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃப்ளோ வந்துடும். இந்த லைனுக்கு நான் இன்னொரு வாட்டி போடுறேன். உங்களுக்கு பேஸ்ட் வந்து பிரேக் ஆகக்கூடாது. அப்படி பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் மறுபடியும் பேக் சைடில் போகக்கூடாது. இப்போ நீங்கள் லைன் போடும்போது இப்படி பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் மறுபடியும் இப்படி பேக் போகக்கூடாது. பிரேக் ஆகுதுன்னா அப்படியே விட்டுட்டு மறுபடியும் போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது சென்டரில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த 4 லைனுக்கு சென்டர் இந்த 2 லைன்லேருந்து சென்டராக திக் லைன் கொடுக்க போகிறோம். அப்புறம் செகண்ட் வந்து ஹம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம லைன் பார்த்தோம், இது செகண்ட் வந்து ஹம்ஸ். ஹம்ஸ் வந்து சேம் லைன் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் எப்படி சொன்னேன்னா இந்த சைடில் இருந்தும் இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறமா மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே, இந்த 4 சைடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி
ஹம்ஸ் கூட சேம் தான். மேலே இருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இந்த சைடு லென்த்தில் மேலே இருந்து கீழே போகிற மாதிரி அதுக்கப்புறமா இந்த சைடு இந்த 4 சைட்ஸ்லேயும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டாட்ஸ் வந்து எல்லா டாட்ஸும் ஈவனாக இருக்கணும். ஒரு டாட் பெருசு ஒரு டாட் சின்னது இருக்கிற மாதிரி போடக்கூடாது. எல்லா டாட்ஸும் ஈவனாக இருந்துச்சுன்னா டிசைன் பார்க்க நீட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ட்ராப்ஸ், இது டாட்ஸ், இது ட்ராப்ஸ். உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி இதுதான் ட்ராப்ஸ் இந்த மாதிரி போட வரலன்னா ஸோ நீங்கள் டாட் வச்சு லைட்டாக இந்த டெயில் வர மாதிரி வால் வர மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கனாக்கா நீட்டாக தெரியும். அதுக்கப்புறமா லீஃப், இந்த ஸ்மால் லீஃப் இப்போது இந்த 4மே லைன், ஹம்ஸ், டாட்ஸு, இந்த ட்ராப்ஸ், இந்த லீஃப் இது 4மே வச்சு ஒரு பார்டராக க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா ஆல்ரெடி நான் 4 லைன்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அது மேலேயே ஹம்ஸ் ரெடி பண்ண போகிறேன். கீழே மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 சைட்ஸ்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். எந்த சைடில் இருந்தும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ மேலே இருந்தும் நான் ஹம்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா டாட்ஸ் வந்து எல்லா டாட்ஸும் ஈவனாக இருக்கணும். ஒரு டாட் சின்னது ஒரு டாட் பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீட்டாக தெரியாது, டிசைனில் வந்து நீட்னஸ் தெரியாது. ஸோ எல்லா டாட்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. லைன்ஸ் போட்டாச்சு, செகண்ட் வந்து ஹம்ஸ் போட்டாச்சு, தேர்டு டாட்ஸ் வச்சாச்சு. இதுக்கு கீழே இப்போ நான் யூ பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். யூ பேட்டர்ன் என்னன்னா, இப்போ நம்ம ஹம்ஸ் வந்து சின்னதாக ஸ்மாலாக பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி யூ வந்து கொஞ்சம் பெருசாக போட போகிறோம். இந்த மாதிரி
இந்த யூ பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஹைட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று சின்னது ஒன்று பெருசு இப்படி இருந்துச்சுன்னா நீட்டாக தெரியாது. அப்புறம் இது திக்னஸ் கொடுக்கலாம். திக்னஸ் கொடுத்தீங்கன்னா நீட்டாகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அதுக்கு கீழே இன்னொரு லைன், அதுக்கு மறுபடியும் ஹம்ஸ், உங்களுக்கு கோன் உங்கள் கம்ஃபர்டபுளில் நீங்கள் பிடிங்க. இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படி தான் ஹோல்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போது இந்த லைன்ஸு, ஹம்ஸு, டாட்ஸ், ட்ராப்ஸ், சாரி இந்த ட்ராப்ஸ் இல்லை, வெறும் லைன், ஹம்ஸு, யூ பேட்டர்ன், இது 4 டாட்ஸ், இது 4 வச்சு ஒரு பார்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த லீஃப், லீஃப் ஒரு பார்டர் நீட்டாக ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா டைரக்ட் என் நம்பர் வந்து என்னோடய நம்பர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், நீங்கள் டைரெக்டாக அதில் போய் செக் பண்ணி எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். எது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.